அனைவருக்கும் நெக்ஸ்ட் லெவல் செஸ் அகாடமியின் அன்பான வணக்கம். நான் உங்கள் பிரபு. இந்த பொசிஷனில் ஒயிட் டு ப்ளே. ஒயிட் எப்படி இந்த கேமை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெஸ்ட் மூவ் இஸ் குயின் G6. இதோட நோக்கம் குயின் H7 போயிட்டு செக்மேட் பண்ணும். நைட்டு F7 கண்ட்ரோல் பண்ணுறதுனால குயின் H7 செக்மேட். அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பானை வச்சு நைட்டை கேப்சர் பண்ணிடுறாங்க. நைட்டு இருந்தால் தானே ஆபத்து, அதனால் நைட்டை கேப்சர் பண்ணிடுறாங்க. நைட்டை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த த்ரெட்டாக பிஷப் E5. இந்த பிஷப் E5 த்ரெட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா செக்மேட்டுக்கான பிளானை இந்த பிஷப் கிரியேட் பண்ணுது. அதாவது குயின் டேக்ஸ் G7 அப்படின்னா செக்மேட். அதனால் இதை தடுக்கிறதுக்கு பிளாக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன் இருக்குது. அதன்படி ஒரு ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூவ் பார்த்தீங்கன்னா ரூக்கு F7. இந்த ரூக்கு F7 வச்சதுக்கு அப்புறமா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா பிஷப் டேக்ஸ் G7. இது ஒரு பெஸ்ட் மூவ். இதுக்கப்புறம் ஒரு டிஸ்கவர் அட்டாக் இருக்குது. அதாவது பிஷப் H6 போகும்போது ஒரு டிஸ்கவர் அட்டாக் இருக்குது. அதே மாதிரி பிஷப் F6 போகும்போதும் ஒரு டிஸ்கவர் அட்டாக் இருக்குது. இதில் பிஷப் F6ங்கிற ஒரு மூவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். குயினுக்கும் அட்டாக் வைக்கிறது, குயின் கிங்குக்கும் அட்டாக் வைக்கிறது. ஸோ கண்டிப்பாக குயின் லாஸ் ஆகிடும். அப்போது இந்த பொசிஷனில் என்ன ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரூக் டேக்ஸ் பிஷப். ரூக் டேக்ஸ் பிஷப் அடித்த உடனே நெக்ஸ்ட் மூவ் ரூக் செக்கு. ரூக் E8 செக்கு. இந்த இடத்துல டபுள் அட்டாக் வைக்கிறது குயினுக்கும் கிங்குக்கும். ஸோ குயின் டேக்ஸ் ரூக் அடிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா குயின் டேக்ஸ் குயின், மறுபடியும் செக்கு, கிங்கு H7. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் குயின் செக் வைக்கும். குயின் செக் வைக்கும்போது கிங்கு G8. இந்த நேரத்தில் பிஷப் டேக்ஸ் பான். ரூக்குக்கும் அட்டாக் அண்டு கிங்குக்கும் ஒரு செக்கை கொடுக்குறாங்க. இந்த பொசிஷனில் பிஷப்பை வச்சு மறைச்சாங்கன்னா பிஷப் டேக்ஸ் பிஷப், மறுபடியும் செக்கு, கிங்கு H8 போனாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் இந்த நேரத்தில் குயினால் ஒரு செக்கு கொடுத்து ஸ்கீவர் பண்ணலாம். ஸோ கிங் பார்த்தீங்கன்னா E7 போகும்போது நம்ம ரூக்கை கெயின் பண்ணிடலாம். அவங்க பிஷப்பை கெயின் பண்ணாலும் மறுபடியும் குயினால் இன்னொரு செக்கு கொடுக்கலாம். ஸோ கிங்கு இந்த பொசிஷனில் எங்கே போனாலும் சரி, அதாவது கிங்கு D7 ஆர் கிங்கு F7 எங்கே போனாலும் மறுபடியும் ஒரு டபுள் அட்டாக் இருக்குது. அதாவது ரூக்குக்கும் கிங்குக்கும். அதே மாதிரி இப்போ இந்த பொசிஷனில் கிங் D7 போனாலும் அதே டபுள் அட்டாக் இருக்குது. ஸோ அவங்க கிங்கை ப்ளே பண்ணதுக்கப்புறம் ரூக்கை கெயின் பண்ணிடலாம். அடுத்ததாக இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒயிட் வின் ஆகிடும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அதாவது ரூக் F7 வைக்காமல் அடுத்த ஆப்ஷனாக அவங்க சைட்லேருந்து இந்த செக்மேட்டுக்கு குயின் D7 வச்சு டிஃபென்ஸ் பண்ணாங்கன்னா அந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் பிஷப் டேக்ஸ் D5, மறுபடியும் செக்கு. இந்த நேரத்தில் ரூக்கு F7 ப்ளே பண்ணாங்கன்னா குயின் டேக்ஸ் G7 டைரக்ட் செக்மேட். அதுவே கிங்கு H8 ப்ளே பண்ணால் டைரெக்டாக குயின் H6 செக்மேட். ஏன்னா பிஷப் G8 கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த பொசிஷனில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குயினை வச்சு க்ளோஸ் பண்ணாங்கன்னா, அதாவது குயின் F7 க்ளோஸ் பண்ணாங்கன்னா குயின் டேக்ஸ் G7 டைரக்ட் செக்மேட். ஸோ இந்த மாதிரி எந்த ரூட்டில் ப்ளே பண்ணாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செக்மேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ இந்த மிடில் கேம் காம்பினேஷனை நீங்கள் நல்லா பார்த்து கற்றுக்கலாம். இப்படி கற்றுக்கும் போது உங்களோட மிடில் கேம் நாலேஜ் நல்லா டெவலப் ஆகும். தேங்க்ஸ் டு ஆல்.